கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஆமேன். அவர் நமக்குள்ளார மகிமை நம்பிக்கையாய் இருக்கிறாராம். அப்போ நமக்குள் இருக்கிற அவரை நம்பும்போது நாம் எந்த காரியத்தை குறித்தாகிலும் இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி நம்பிக்கை வைக்கும்போது நமக்குள் இருக்கிற நம்பிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த காரியம் ஜெயமாக முடியும். அதனால தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நமக்குள்ளார் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி 1 யோவான் 4:4 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் எப்படி இருக்கிறாராமா? கொலோசியர் 1:27 படி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். புரியுதுங்களா? நமக்குள் அவர் இருக்கிறார். அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நமக்குள்ளார் அவர் இருக்கிறார், நமக்குள்ளார் அவர் நம்பிக்கையாக இருக்கிறார். அப்போது நம்மளுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். அது உலகத்தினுடைய காரியமாக இருந்தாலும் உன்னதத்தின் காரியமாக இருந்தாலும் நம்ம எதை விரும்புகிறோமோ, எந்த காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை நமக்குள் நம்பிக்கையாகவே இருக்கிற கிறிஸ்துவினால் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு அந்த நம்பிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப வேண்டும். புரியுதுங்களா? அவரே நமக்குள்ளார நம்பிக்கையாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லையா? அப்போ அவர் நமக்குள்ளாரே இருக்கிறனால அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், நம்ம எதற்காக காத்திருக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஏற்ற வேளையில் அவர் அந்த நம்பிக்கையை நிச்சயமாகவே நிறைவேற்றி கொடுப்பார். தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, உன் நம்பிக்கை என்ன செய்யாகாது? வீணாகாது, வீணாகாது. நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா முடிவு இருக்குது. ஏன் முடிவு இருக்குன்னா அந்த நம்பிக்கையாகவே நமக்குள் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நமக்குள் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து, அவர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். அப்போ நமக்குள் அந்த வார்த்தை இருக்கிறது இல்லையா? அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரோ அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா நினைவுபடுத்தி பாருங்களேன். அல்லது நீங்கள் இப்போ எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மேலே அப்படியே நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை, கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம். எந்த ரகசியம்? நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதற்குரிய ரகசியமே அவர் நமக்குள்ளார நம்பிக்கையாக இருக்கிறார். அப்போ அவரை நீங்கள் நம்பும்போது என்ன நடக்கும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை நிறைவேறும். யோபு பாருங்க, பழைய ஏற்பாடாக இருந்தாக்குள்ள அவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த நம்பிக்கை எவ்வளோ கனப்படுத்துகிறாரு பாருங்க. அதே போல் ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் அவன் நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்று சொல்லி வேதவசனம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் அவன் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அப்போ அந்த முழு நிச்சயமாய் நம்புகிறதுக்கு காரணம் என்னன்னா அவருக்குள் இருந்த தேவனுடைய ஒரு வல்லமை. அப்போ நமக்குள்ளார இந்த நாட்களில் கிறிஸ்துவே நம்பிக்கையாக இருக்கிறார். நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்வார். நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்குள்ளார இருக்கிறாரு. அப்போ எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், இந்த காரியம் நடக்காதுன்னு சொன்னாலும், ஆனால் நம்மளுக்கு தெரியும் நமக்குள்ளார இருக்கிற தேவன் நிச்சயமாக நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். எந்த சூழ்நிலைகள் எதிரடையாய் கடந்து வந்தாலும் ஒரு ஏற்ற வேலை கடந்து வரும். அந்த ஏற்ற வேலை கடந்து வரும்போது
நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை தேவன் செய்வார். அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையா இரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவரே இந்த காரியத்தை என்ன செய்வாராமா? வாய்க்க பண்ணுவார். அதனால் தொடர்ந்து நம்பிக்கையோடு காத்துருங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து காத்துருங்க. தேவனுடைய அற்புதத்தை பெறுவீர்கள். ஆமேன்.